ஹாய் டார்பீஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஃபேன் ஃபிக்ஷன் பார்த்துருப்பீங்க, நிறைய சேனல்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. பட் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. பட் சம் சிச்சுவேஷனால் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா ஓகே, நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா வேண்டாம், ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சேனலில் ஒன் ஷாட் மட்டும்தான், ஓகேவா? எஃப்எஃப்லாம் வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். அட் தி சேம் டைம் உங்களுக்கு வேணான்னா வேணாம், ஓகேவா? நம்ம இன்றைக்கி ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜேகேவோட ஒன் ஷாட் தான். கில்லர் ஸ்மைல் ஒன் ஷாட், ஓகேங்களா? சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் மார்னிங் ஏஞ்சிக்கிறீங்க. அப்போ உங்கள் அக்கா, ஒயன் எழுந்துடி, எவ்வளோ நேரம்டி, இன்றைக்கி தான் உனக்கு ஆஃபீஸோட ஃபர்ஸ்ட் டே, நீ இன்றைக்கே எப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி, எழுந்துடி. அக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ், என்னை விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா, அதெல்லாம் முடியாது, நீ எழுந்துரி, டைம் ஆகுது சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேக வேகமாக எழுப்புறாங்க. உங்களை ட்ரெஸ்லாம் பண்ணி, ஆக்சுவலி ட்ரெஸ்லாம் இல்லை, நீங்களே பண்ணிப்பீங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து நீங்கள் உங்களோட வேலைக்காக கிளம்பிட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் இந்த என்டர்பிரைஸ் அந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி படிச்சிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி உங்களோட ஆஃபீஸோட ஃபர்ஸ்ட் டே, ஓகேவா? இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அழகாக ப்ரிட்டியாக கிளம்புறீங்க. அந்த பக்கம் ஆஃபீஸில் பரபரப்பாக எல்லோரும் வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, இன்றைக்கி பாஸ் வராருடி, ரொம்ப நாள் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வராரு, பாவம் இன்றைக்கி யாரெல்லாம் ஒரு கையில் சிக்கி மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஆமாண்டி, எனக்கும் அதாண்டி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் பொறுமையாக உள்ளே வரீங்க. உள்ளே வந்தோடனே எல்லோரும் வாசலில் பொக்கையோடு நிற்கிறத பார்த்து நம்மள தான் யாரோ வர வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக நடந்து போவீங்க. அப்போ அங்கே ஒரு மேனேஜர் வருவார். ஏம்மா வேலைக்கு இவ்வளோ லேட்டாக வர, தெரியாதா இன்றைக்கி பாஸ் வராருன்னு, போமா வேகமா அப்படின்னு சொல்லி உங்களை உள்ளே தள்ளி விடுறாரு. அப்போ நமக்கு இல்லையே அந்த வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நிற்கிறீங்க. அப்போது ஒரு பாஷான ஒரு பிளாக் கலர் கார் வருது, பின்னாடி நிறைய காசுலாம் வருது. அண்ட் அது உள்ளேருந்து ரெண்டு பேர் இறங்குறாங்க. ஒருத்தர் அந்த பாஸோட மேனேஜரு. ஸோ அந்த கார்லேருந்து அந்த ஆஃபீஸோட ஓனர் இறங்குறாங்க. செம மாதம் அப்படி நல்லா பிளாக் கலர் சூட் போட்டு இறங்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான், ஓகேங்களா? நம்ம ஜேகே இறங்கின உடனே அங்கே இருக்க எல்லோரும் அழகாக போ பண்ணுறாங்க, குட் மார்னிங் சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அவர் தான் பாஸ்ன்னு தெரியாது இல்லையா? நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. அப்புறம் எல்லோரும் போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகேவும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே பேசலை, அப்படியே அவங்க கேபின் போயிடுறாங்க. நீங்களும் உங்கள் ப்ளேஸில் போய் உட்காந்து உங்கள் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கு வெளியே எல்லோரும் கவனிங்க, இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, எல்லோரும் கான்ஃபரன்ஸ் ஹால் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கான்ஃபரன்ஸ் ஹால் போகிறீங்க. அங்கே ஜேகே தான் உட்காந்துட்ருக்காங்க முன்னாடி. நீங்கள்லாம் போய் உட்காடுறீங்க. அப்போ ஜேகே, நம்ம கம்பெனி ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு, அதனால தான் என் அப்பாவுக்கு பதிலாக நான் கம்பெனிக்கு வந்திருக்கேன். ஸோ எங்கள் அப்பா மாதிரி நான் ஒன்றும் காமாக இருக்க மாட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ என் கம்பெனிக்கு யாரும் லேட்டாக வரக்கூடாது, அட் த சேம் டைம் ஒர்க்கை பக்காவாக பண்ணணும், புரியுதா? யாராவது உங்கள் ஒர்க்கை தவறுனீங்கன்னா அந்த டைமே நான் உங்களை ஃபயர் பண்ணுறேன், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாகிடுது, ஏன்னா நீங்கள் ரொம்ப சைல்டிஷான பிஹேவியராக. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. அப்போ நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவானோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த டேவும் போகுது. நீங்கள் ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வெளியே கேபுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு அந்த வழியாக க்ராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ ஜங்கு உங்களை பார்த்துட்டு, ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் ஒயன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஜங்கு, எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் இல்லை நான் வீட்டுக்கு போகணும், அதனால் கேப் வரத்துக்காட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நீங்களுமே அப்படியே உங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங். ஆக்சுவலாக உங்களுக்கு அக்கா மட்டும்தான், அப்பா அம்மா இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்பா அம்மா இறந்துருப்பாங்க. சின்ன வயசில் இருக்கிறதுலேருந்தே உங்கள் அக்கா தான் உங்களை டேக் கேர் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்க. ஆக்சுவலாக உங்கள் அக்கா உங்களுக்காட்டி தான் மேரேஜ் கூட பண்ணிக்காமல் இருப்பாங்க. உங்களுக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, இதுதான் ஜேகேவை பற்றி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியது, ஜேகே ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஃபேமிலியில் பிறந்தவர், ஓகேவா? அவர் அவங்க ஃபேமிலிக்கு ஒரே பையன்தான்.
அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி ரொம்ப காமான கேரக்டர் தான், மற்ற எல்லாரு கூடயும் கேஷுவலாக பழகுவார். ஆனால் அவங்க அம்மா அப்படி கிடையாது, அவங்களுக்கு வந்து பணக்காரங்க கூட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேரக்டர். ஸோ ஜேகே அதனால தான் அப்படி இருக்கார். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வேக வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கீங்க. அப்போ ஆஃபீஸ்க்குள்ளே போனோடனே எல்லோரும் வந்து பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்குலாம் ஒரு என்னடா இது எல்லோரும் இப்படி பரபரப்பாக வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப பழக்கமாக இருப்பா. ஸோ வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்னாச்சு எதுக்கிட்ட எல்லோரும் இப்படி பரபரப்பாக வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அந்த பொண்ணு நம்ம பாஸ் பற்றி உனக்கு தெரியாதா, அவர் தான் நேற்றே சொன்னார்ல, அவர் ஆஃபீஸ் வரத்துக்குள்ளே இங்கே எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு நடக்கணும், ஸோ நீயும் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஜங்குக்கு பயந்துட்டு இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்க. இப்படி நைட் ஆகுது. ஈவினிங் ஆன உடனே எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து லேட்டாக வந்ததுனால உங்கள் ஒர்க் வந்து இன்னும் முடியல. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து ஜங்குக்கு இன்னும் ஒர்க் முடியலையா, என்ன பண்ணிகிட்ருக்க? அது சார் நான் வந்து இன்னும் முடிக்கல சார். ஏன் முடிக்கல? எல்லோரும் முடிச்சுட்டு போயிட்டாங்களே, நீ மட்டும் ஏன் இன்னும் உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இல்லை ஜங்குக் சார். என்னது ஜங்குக்கா? என் பேர் சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா? உன்னை இப்போயே வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு இதில் ஜங்குக்குன்னு பேர் சொல்லியிருப்பீங்க. சார் 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 தெரியாமல் சொல்லிட்டேன் சார் நான் வேணும்லாம் சொல்லுது சார். உங்கள் பேர் ஜேகேன்னு எனக்கு தெரிச்சு சார் திரும்பி சொல்கிறேன் சார், சாரி சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு இதை பார்த்தோன்னே உள்ளே லைட்டாக ஸ்மைல் வருது. இருந்தாலும் ஓவராக பேசிகிட்டு இருந்தேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன். போ என் கேபினுக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். என்னது காஃபி எடுத்துகிட்டு வரணுமா, இதுக்கு நான் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க. நீ உள்ளே முணறத்துக்குலாம் இந்த டைம் இல்லை, போ எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் போய் கேன்டீன் போய்ட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு ஜேகேவோட கேபின் போகிறீங்க. அப்போ ஜேகே ஒரு ஃபோன் பேசிகிட்ருக்காரு. அம்மா சும்மா என்னை தொல்லை பண்ணிகிட்ருக்காதீங்கம்மா, கல்யாணம் பண்ணுன்னு எனக்கு பண்ண தெரியாதா? சும்மா எதுக்கு என் உயிரை வாங்கிட்டுருக்கீங்க? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேணாம், தயவுசெய்து என்னை விடுங்க. இனிமேல் இந்த மாதிரி கல்யாண விஷயத்தை பற்றி ஃபோன் பண்ணிங்க நான் எடுக்கவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சார் மே கமெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. பேசிகிட்ருக்கல தெரியாதா, ஒரு மேனை சொல்ல வந்து வரட்டுமான்னு கேட்குற, அறிவில்லை சே உன்னெல்லாம் எவன் வேலைக்கு எடுத்தது அப்படின்னு சொல்லி ஜேகே கத்திட்டுருக்காரு. ஸோ நீங்களும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜேகேவை ஃபோன் கட் பண்ணிவிட்டு சரி உள்ளே வா அப்படின்றாரு. நீங்களும் உள்ளே வருவீங்க, பார்த்தா காஃபி வந்து ஆறி போயிருக்கும். என்னது இது ஆறி போன காஃபி கொண்டு வர, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி உங்களை திட்டுறாரு. என்ன இவர் திட்டினே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ வந்து நீங்களும் போயிட்டு வேறு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவீங்க. ஜேகேவும் அதை வாங்கி குடிப்பார். அப்போ ஜேகே கேட்பார் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பார். ஆக்சுவலாக அவர் அன்றைக்கே கேட்டிருப்பார், அவர் மறந்துருப்பார். நீங்கள் வந்து நான் தான் அன்றைக்கே சொன்னேன்னு என் பேர் வையன்னு. ஓ அன்றைக்கி சொன்னால் இன்றைக்கி திரும்பி சொல்ல மாட்டியா? சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார், என் பேர் வயன் அப்படின்னு 3 வாட்டி சொல்கிறீங்க. அதுக்கு ஜங்குக் நான் ஒரு வாட்டி தான் கேட்டேன், நீ எதுக்கு 10 வாட்டி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. சாரி சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சிருவார். நீங்களும் வந்து அங்கேயே தான் நின்றுட்ருப்பீங்க. மணி ஒரு 8 ஆயிருக்கும். உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ ஜங்குக்கு வந்து என்னது ஃபோன் சவுண்டு, ஃபோனை சைலண்ட்டில் போடணுன்னு தெரியாதா, என்ன உனக்கு மேனஸே இல்லை? ஆமாம் நீ எந்த காலேஜில் படித்த, இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வேலை பார்த்துருக்கியா அப்படிலாம் கேட்குறாரு. நீங்கள் வந்து இல்லை சார் நான் எங்கேயும் வேலை பார்க்கல, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப், என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி, அப்படியே ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகே போதும் வாய் மூடு, என்ன நீ இப்படி திருக்குறள் மாதிரி சொல்லிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்படின்னு இழுத்துட்டே இருக்கீங்க. அம்மா போதும் நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வெளியே வந்துடுறீங்க. அப்படியே தான்டா டேஸ்லாம் அப்படியே போகுது. ஜேகே உங்களை திட்டுறதும் நீங்கள் அவர்கிட்ட சாரி கேட்குறதும் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் நைட் இருக்கும், உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதுக்காட்டி நீங்கள் வந்து நைட்டு 11 o'clock இருக்கும் ஓகேங்களா. அந்த டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ எல்லாருமே கிளம்பி போயிட்டுருப்பாங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது, அவள் வந்து மார்னிங் ஷிஃப்ட் அவள் போயிருப்பா, மார்னிங் ஷிஃப்ட்டே அவள் போயிருப்பா. ஸோ இப்போ வந்து ஒருத்தராக எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நைட் ஷிஃப்ட் வந்தோம். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை முடிக்கல, நீங்கள் வேலைக்கு புதுசு இல்லையா. ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்லோவாக தான் பண்ண தெரியும். ஸோ நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உள்ளே வந்து ஜேகே இருக்கார். ஜேகே அங்கேருந்து உங்களே பார்க்குறாரு. என்ன இவ இன்னும் வேலையை முடிக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. நீங்களும் வேலை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ ஜேகே உங்ககிட்ட வந்து இது எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு? எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்களே, கம்பெனி க்ளோஸ் பண்ண வேணாம், உன் இஷ்டபாக்கில் வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்பார். நீங்கள் வந்து இல்லை சார் நான் வேலைக்கு புதுசு இல்லை, ஸோ எனக்கு எதுவுமே தெரியல சார். சரி அதான் சார் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்கு இது ஒன்றும் உங்கள் அப்பா கம்பெனி இல்லை, ஒழுங்காக சீக்கிரம் முடி, உனக்கு இன்னும் 1/2 hour தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. நீங்களும் வந்து டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ மணி வந்து 12:30 ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பான்னு போகிறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு கேபே கிடைக்கல, 12:30 ஆகிடுச்சுல நைட்டு. ஸோ உங்களுக்கு கேபே கிடைக்காம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜேகே வராரு.
வந்து என் காரில் ஏறு, நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார் நானே போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஏறுன்னு சொல்கிறல அப்படின்றாரு. ஸோ நீங்களும் வந்து ஏறிக்கிறீங்க, பின்னாடி போய் உட்கார போகிறீங்க. ஜேகே நான் என்ன உனக்கு டிரைவரா, வந்து முன்னாடி உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்களும் வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்கிறீங்க. இருந்தாலும் ஜேகே வந்து உங்ககிட்ட கத்துறது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் பாஸாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஸோ வந்து போயிட்டே இருக்கப்போ என்ன ஆகிடுது, திடீர்னு ஜேகேவோட காரோட வீல் வந்து பஞ்சர் ஆகிடுது. அது அவர் வந்து ரியலைஸ் பண்ணிடுறாச்சு, இந்த நேரம் பார்த்து இந்த கார் கூட சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெக்கானிக்ஸ்க்கெலாம் கால் பண்ணிட்டுருக்காரு. ஸோ யாருமே அட்டன் பண்ணல அந்த டைமில். நீங்கள் வந்து வெளியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஒரு செட் ஆஃப் கும்பல் அங்கே வராங்க. அங்கே மொத்தம் 4 பேர் இருக்காங்க, எல்லாமே பாய்ஸ் தான். அவங்க வந்து பொண்ணே எடுறி காசை அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு காசு என்ன கேட்குறீங்க, குட்ரி சும்மா நடிச்சிட்டு இருக்காத, இந்த நேரத்தில் ரோட்டில் எவனுக்காக நிற்கிறேன், அந்த காசை என்கிட்ட கொடு ஏண்டவா அப்படின்றானுங்க. நீங்களும் அப்படின்றீங்க. அப்போ ஜேகே அங்கேருந்து கல் எடுத்து ஜேகே வந்து அங்கேருந்து கல் எடுத்து அவனுங்களை மண்டையிலே அடிக்கிறானுங்க. அவனுங்க அப்படியே பார்க்குறானுங்க. அப்போ ஜேகே வந்து என்னடா நைட்டில் ஒரு பொண்ணு தனியாக நின்றுட்டு இருந்தா இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படி சொல்லிட்டு ஜேகே அவங்க எல்லாரையும் வெளுத்து வாங்குறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டே நிற்கிறீங்க. ஐயோ என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நிற்கிறீங்க. அவனுங்களாம் அடி வாங்கிட்டு அங்கே வந்து ஓடிடுறானுங்க. நீங்கள் வந்து பயந்துட்டே நிற்கிறீங்களா. ஜேகே அவங்கக்கிட்ட வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, பயந்துட்டு ஜேகேவே ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஹக் பண்ணோடனே ஜேகேக்கு ஒரு மாதிரி உள்ளெல்லாம் என்னமோ ஆகுது. அந்த நீங்கள் பயத்தில் ஹக் பண்ணியிருப்பீங்க, பட் அவருக்கு வந்து இது ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து நீங்கள் பாரு ஒன்றும் இல்லை போயிட்டானுங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேபுக்கு நின்றுட்டுருக்கீங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கேப் வந்துடுது. ஸோ நீங்களும் கேப்லாம் ஏறி ஜேகே ஃபஸ்ட்டு உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்படியே தான் நான் கண்டினியூஸாக ஒரு 3 months போகுது. ஜேகே அடிக்கடி உங்களை பார்ப்பாரு, லைட்டாக அவங்கள பார்த்து சிரிப்பார். நீங்கள் சின்ன சின்ன விஷயம்லாம் க்யூட்டாக பண்ணுவீங்களா. ஸோ ஜேகேக்கு வந்து லைட்டாக உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்காக ஜங்குக்கு எல்லோரும் இன்வைட் பண்ணியிருப்பார். அன்றைக்கி நீங்களும் அந்த மீட்டிங்க்கு போயிருப்பீங்க. பட் வந்து உங்களால் ஜங்குக்கு பார்த்துருக்கவே முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் ஜங்குக்கு பார்க்கணுன்னே போக மாட்டீங்க. அங்கே கலராக ட்ரெஸ்லாம் போட்டு வருவாங்க, சாப்பிட நிறையா இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் போயிருப்பீங்க. அப்படியே போயிருக்கீங்க. அப்போ அங்கே வந்து ஜேகே வந்து உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து க்யூட்டாக பண்ணுறதுலாம் அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக உங்களையே ரசிச்சிட்ருக்காரு. அதை நீங்களும் நோட் பண்ணுறீங்க. ஸோ வந்து நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. அப்படியே அந்த பிஸ்னஸ் பார்ட்டிலாம் முடிஞ்சு எல்லாரும் லைட்டாக வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறப்போ ஜேகே வயன் சார் எங்கே போகிற சார், வீட்டுக்கு தான் சார் போகிறேன், வீட்டுக்கெல்லாம் பொறுமையாக போகலாம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அவர் பாட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. சார் என்ன பண்ணுறீங்க சார், என் கையை விடுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடுறாரு. அங்கே ரூமை இருட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. என்ன சார் என்ன சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருக்கீங்க. ஜேகே வாயமூடு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்க கிட்டே வராரு. உங்களுக்கு சென்ஸ் ஆகுது, அவர் கிட்டே வர்றது சென்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஜேகே பார்த்து சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க. அப்போ அவர் ஒரு சொடக்கு போடுறாரு. சொடக்கு போட்டோன்னே அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆகுது. பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாக எழுதியிருக்கு. எல்லாமே ஒயன் அங்கங்கே எழுதியிருக்கு. லவ் யூன்னு எழுதியிருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அவங்க கீழே இருந்து முட்டி போட்டு ஒயன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து செம்மையாக ஷாக் ஆகுறீங்க. என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறீங்க. ஜேகே வந்து ஒயன் என்னாச்சு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறார். நீங்கள் மயக்கமே தெரியல. அவர் ப்ரப்போஸ் பண்ண ஷாக்கிங்லேயே நீங்கள் மயங்கே விழுந்துட்டீங்கன்னு நினச்சா அவருக்கு சிரிப்பாக வருது. என்னடி நீ ப்ரப்போஸ் பண்ணாலே மயக்கம் போட்டு விடாற, அப்போ நான் இன்னும் எதெல்லாம் பண்ணேன்னு என்ன தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க போய் ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. அப்போ ஜேகே ஒன்றும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சார் நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து ஏன் உனக்கு பண்ணக்கூடாதா, ஏன் பண்ண என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் நான் உங்கள் எம்ப்ளாயி தானே, நீங்கள் எப்படி என்ன லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே ஏன் எம்ப்ளாயி இருந்தால் தான் லவ் பண்ணணும் ரூல்ஸ் இருக்கா, இங்கே பாரடி ஏன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி, நீ ரொம்ப க்யூட்டாக பேசுகிற, ஆக்சுவலாக நான்லாம் லவ்வே பண்ணக்கூடாது, இன்ஃபேக்ட் மேரேஜே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் உன்னை பார்த்தோன்னே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு எனக்கு, ஸோ தான் உன்னை லவ் பண்ணிட்டேன்,
என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் ரூடாக பார்த்து ஜங்குக்கு ஒரு மாதிரி உங்கள்கிட்ட சாஃப்டாக க்யூட்டாக பேசுகிற. ஆக்சுவலாக ஜங்குக்கூட கேரக்டரே தான், க்யூட்டாக தான் பேசுவார், சாஃப்டாக தான் பேசுவார். ஆனால் வேலைன்னு வந்துட்டு மட்டும் ரொம்ப அப்படியே ரூடாக பேசுவார். அப்போ நீங்கள் உங்களுக்கு சாஃப்டாலாம் பேச தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜங்கு இதை கூட நீ க்யூட்டாக கேட்குறியடி, இங்கே பாருடி பொண்டாட்டி நீ க்யூட்டுடி அப்படி சொல்கிறாரு. எனக்கு பொண்டாட்டியா நானா, நமக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு, நீங்கள் எதுக்கு என்ன பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீ தான் நீ பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் சார் 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 அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்கு இங்கே பாரு என்ன லவ் பண்ணுறீ, எனக்கு என்ன குறை சொல்லு, அழகா இல்லையா, ஷேப்பாக இல்லையா, அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்காரு. நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன சார் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் அப்போ என்ன லவ் பண்ணுடி பொண்டாட்டி 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 உங்களை வந்து ஆக்ட் பண்ண வராரு. அப்போ நீங்கள் வந்து பயந்துட்டே ஆனால் சார் நான் எப்படி உங்களை லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ என்னை லவ் பண்ணி தான் நீ ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஜேகே. நீங்களும் போங்க சார் அப்படி சொல்லிட்டு அவரை தள்ளிட்டு நீங்கள் வந்து ஓடிடுறீங்க. இது மாதிரி ஜங்குக்கும் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வரும் எழுந்துச்சி போயிடுறாரு. இப்படியே தானே டேஸ்ட்லாம் போகுது. ஜங்கு உங்களை துரத்தி லவ் பண்ண, நீங்கள் அவரை விட்டு ஓட அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே குட்டியாக அப்படியே க்யூட்டாக அப்படியே போகுது லவ்ஸு. ஒன் டே கம்பெனியில் வந்து யாருமே இல்லை, எல்லாருமே வந்து ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்களும் ஜங்குக்கு தான் இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் வந்து பொண்டாட்டி வேலை முடிஞ்சிச்சாடி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சார் சார் இப்பெல்லாம் பண்ணாதீங்க சார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்கு புருஷனை பார்த்து ஏன்டி பயப்படுறேன், சொல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிஸ் பண்ண வராரு. நீங்கள் சார் தள்ளிப்போங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு சும்மா நான் அடிச்சிட்ருக்காத, நீயும் என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தோன்னே ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சதுனால தான் நீங்கள் வந்து அவர் பார்க்கணுன்றதுக்காக நிறைய விஷயம் க்யூட்டாக பண்ணுவீங்க. இந்த விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் சொல்லிகிட்ருக்கப்போ தான் ஜங்குக்கு வந்து நீங்கள் அவரை லவ் பண்ணுற விஷயம் வந்து அவருக்கு தெரியும். ஸோ அப்போலேருந்து தான் வந்து அவருக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ்லாம் வந்து அப்படியே உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இதெல்லாம் ஜங்குக்கு சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ பொண்டாட்டி என் செல்லம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஜங்குக் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்கே நான் லவ் சொன்னால் நீங்கள் வந்து என்ன வேலையை விட்டு தூக்கிடுவீங்களோன்னு பயந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் பொண்டாட்டி நான் எப்பவுமே உன்னை வேலையை விட்டு தூக்குவேன், இந்த மொத்த கம்பெனிக்கே நீ தான் நீ ராணி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நிஜமாவா அப்படின்னு சொல்கிறீங்க. வா ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு அவரோட கேபின் போகிறாரு. அங்கே சோஃபாலாம் இருக்கும் இல்லையா, அங்கே அவங்க படுக்க வச்சுட்டு சரி நான் ப்ரூஃப் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து இல்லை சார் இங்கே எதுக்கு வேணாம் அப்படின்றீங்க. அதெல்லாம் சொல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அந்த கிஸ்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படியே மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே ஜர்க்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நெக்கு கிட்ட வந்து உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே சிலுங்காதிரி சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் பாடியோடு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்கள் நைட் அப்படி தான் போகுது. ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஃபர்தர் ப்ராசஸாக உங்கள் மம்மி ஜேகேவோட மம்மி வந்து உங்கள் மேரேஜுக்கு ஒத்துக்கல இருந்தாலும் ஜேகே எப்படியா இருந்தாலும் சமாளித்து உங்களை மேரேஜ் பண்ணிப்பார். ஸோ உங்கள் லைஃப் அப்படியே தான் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ ஒன் ஷாட் இதோடு முடிச்சுக்கிறேன்டா. ஆக்சுவலாக என்கிட்ட கண்டென்ட் அவ்வளோவா இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் பிடிச்சா மட்டும் பாருங்கள். ஐம் சாரி. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி வேணும்னு சொல்லுங்கள், யாரை வச்சு போகணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். நான் வந்து கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகேவா? நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையானாச்சும் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. சரியா? உங்களுக்கு பிடிக்கும் நம்பர், பிடிக்கலனாலும் சொல்லிவிடுங்க. ஓகேவா? பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நிறைய ஆர்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபேன் தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஆர்ட் ஸ்டாண்ட் நல்லாவே பேசுவேன், நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ உங்களுக்கு ஆர்ட் ஸ்டாண்ட் எஃப்எஃப்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆர்ட் ஸ்டாண்ட் எஃப்எஃப் போடுறேன். ஓகேவா? இதுலேயே ரொமான்ஸ் சீன் நான் அதிகமாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவே ரொம்ப இதுவாக இருக்க வேணாம்ல, ஸோ அதனால தான் வைக்கல. ஸோ ஓகேடா, நான் போய்ட்டு வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய எஃப்எஃப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, டாட்டா பை பை, see you, love you all.